Heavenly Father, thank you for this new day. We are going to meditate the Bible, oh Father. Show the wonders of the Bible, oh Father. Thank you, Jesus. Speak to the people, speak to the crowd, speak to all people in the world. I ask in the name of Jesus Christ, Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆஸ் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஆஃப் அவர் ஏஜ் சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே.ஒய். அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரராக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. நான் ஏற்கனவே ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறேன். அதாவது கர்ப்பத்தின் கனிக்காக தேவனிடத்தில் கருத்தாக ஜெபிப்பது எப்படி என்று ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறேன். ஆபிரகாம் சாரால் 100 வயசில் 90 வயசில் கர்ப்பத்தின் கனிக்காக தேவனை விசுவாசித்தார்கள். அவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, கர்ப்பத் கனியை பெற்றுக்கொண்டார்கள். அந்த செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். எந்த நிலையிலும் உங்களுக்கு கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்ப்பத்தின் கனியை நிச்சயம் கொடுப்பார் என்பதற்கு ஆபிரகாம் சாரால் ஒரு ஆதாரம் என்று நான் செய்தியை பதிவு செய்திருக்கிறேன். இப்பொழுது திருமணம் எனக்கு நடக்க வேண்டும், எனக்கு திருமண காரியம் வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக கருத்தாக ஜெபிப்பது எப்படி என்கிற செய்தி இப்பொழுது பதிவு செய்ய போகிறேன். அன்பானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அநேகர் எனக்கு திருமணம் நடக்குமா என்று மலைத்து போய் அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனபடியால் உங்களுக்கு திருமண காரியம் கண்டிப்பாய் நிறைவேறும். அதற்கு நாம் தேவனை எப்படி அணுக வேண்டும், தேவனிடத்தில் எப்படி விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த செய்தியை நீங்கள் கேட்டு உங்களுக்கு அறிமுகமான அநேகருக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். சரி, திருமணம் தடையாக இருப்பதற்கு மேஜர் ப்ராப்ளம் 3 ஏதாவது சொல்லு மேஜமா. மேஜர் ப்ராப்ளம் 1 ஐஸ்வர்யம். சரி, 1 ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னாக்கா மாப்பிள்ளை நல்ல வேலை இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை நடத்துறதுக்கு அவனுக்கு ஐஸ்வர்யம் அவனுக்கு தேவை. குறிப்பாக அவன் ஒரு நல்ல வேலையில் சம்பளம் இருக்க வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்ப்பார்கள். அந்த நல்ல சம்பளம் கிடைக்கவில்லை என்றால், அவனுக்கு ஐஸ்வர்யம் இல்லை என்றால், அந்த மகனுக்கு அந்த ஆண் மகனுக்கு திருமணத்துக்கு அது ஒரு பெரிய தடையாயிருக்கு. பெண்கள் சைடில் நல்லா தெரியும். பெண்கள் சைடில் வரதட்சணைனாக்கா வரதட்சணை கொடுக்கறது ஒரு முக்கியமான அவசியமான ஒரு நிர்பந்தமாக இருக்கிற அந்த சமுதாயத்தில் இருப்பதனாலே அந்த வரதட்சணை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பெண்கள் சைடில் அது ஒரு பெரிய முக்கிய தடையாக திருமணத்துக்கு ஒரு தடையாக இருக்குது. 3வது சரீர அமைப்புகள், அழகு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது முக்கியமான பிரச்சனை. நம்ம அழகு, மாப்பிள்ளை என்ன பண்ணுறான், பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கணும்னு பார்க்குறான். எல்லாரும் பார்க்குறாங்களா இல்லையா? அந்த அழகில் ஏதாவது அழகில்லாத தன்மை இருப்பது அது ஒரு 3. அதாவது அந்த 3 முக்கியமான எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றுக்கும் இந்த 3 முக்கியமான மைய காரணங்களாக இருப்பதனாலே இந்த 3 காரியங்களையும் மேற்கொண்டு தேவனால் என்னுடைய திருமண காரியம் எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஜெபத்தை கேட்கும்போது அந்த ஜெபத்திலே இந்த 3 காரியங்களும் மற்ற அநேக காரியங்கள் கூட தடைகளெல்லாம் நீக்கி 3 காரியத்தில் மாத்திரம் எல்லா தடையும் மீறி நமக்கு திருமண காரியத்தை வாழ்க்கை செய்ய அவர் வாஞ்சையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த செய்தி கேட்கிற திருமணமாக அருமையான வாலிப சகோதரர்களே, வாலிப சகோதரிகளே, நீங்கள் தேவனை அணுகினால் நிச்சயம் உங்கள் திருமண காரியம் கண்டிப்பாய் வாய்க்கும். தேவனால் கூடாதது ஒன்றும் கிடையாது என்பதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 88 2வது வசனப்படி
சங்கீதம் 88:2. என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தரணும். இங்க பாருங்க, சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்து அருளும்ன்றான். மேலுகிற வசனப்படி, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. அப்போ திருமண காரியத்துக்காக நல்ல அனுபவத்தில் சொல்றேன், பல வருடங்களாக நான் ஜெபித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஊழியத்துக்கு வந்து விட்டேன், ஏற்ற துணை வேண்டும் என்று இரவும் பகலும் ஜெபித்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்து அருளும், பதில் கொடுன்றான். இந்த ஜெபத்தை ஏற்று. அப்போ என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. இங்க பாருங்க, நான் பண்ற அந்த விண்ணப்பம் அவருடைய சமூகத்தில் ஏற்றணும்னாக்கா நான் எப்படி ஜெபிக்கணும்? ஜெபம்னு சொன்ன உடனே என்னுடைய அங்கலாய்ப்பு, என்னுடைய குறைவுகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய துக்கங்கள், இவைகள் எல்லாம் போய் அவர் சமூகத்தில் கொட்டின்னு கூடாது. ஆண்டவரே, இத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டவரே, எனக்கு வேலை இல்லை ஆண்டவரே, எனக்கு திருமணம் ஆன ஆண்டவரே, தடைகள் இன்னைக்கு ஆண்டவரே, இப்படி பண்ணுற ஜபம் அவர் சமூகத்தில் எட்டாது. புரியுதா புரியலையா? அப்போ அவர் சமூகத்தில் உன்னுடைய விண்ணப்பம் போடனா முதல்ல இயேசுவின் நாமத்தை கொண்டு வரணும். என்னத்தை கொண்டு வரணும்? இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சொல்லு, சத்தமா சொல்லு. என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான். என்னை இல்லாமல் தான் சொன்னாரு. உன் பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு பிதா சமூகத்தில் வான்னு சொல்ல. உன் பிரச்சனைகள், உன் குறைவுகள், உன் பலவீனங்கள், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் கொண்டுட்டு என் சமூகத்தில் வாண்டி சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. என்னை இல்லாமல் ஒருவன பிதாவின் இடத்தில். அப்போ அந்த விண்ணப்பம் பண்ணும்போது, திருமணத்துக்காக விண்ணப்பம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு அவர் சமூகத்தில் வரணும். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள எதுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவ சுமந்து கொண்டு வரணும் அவர் சமூகத்தில் சொன்னாக்கா, அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள உனக்கு திருமணத்தின் ஆசீர்வாதம் அத்தனையும் இருக்கிறது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவையிலே உன்னுடைய திருமண தடை என்கிற அந்த சாபத்தை, திருமணத்துக்கு வருகிற எல்லா பிரச்சனைகள், பண பிரச்சனையா, வேலை பிரச்சனையா, அழகு பிரச்சனையா, இது என்னென்ன வரதட்சணை பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து கொண்டு அவரிடத்திலிருந்து திருமணத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் கையில் கொடுத்துட்டார். இயேசுவை தந்தொருளி. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள திருமணத்தின் ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? சூப்பரான திருமண ஆசீர்வாதம் இருக்கு. அந்த இயேசுவை கொடுக்கும்போது கல்வாரியில் இயேசுவை தந்தொருளி, அந்த இயேசுவை தந்தொருளும் போது அந்த திருமணத்தின் ஆசீர்வாதத்தை உன் கையில் குத்துட்டாரு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள் இதெல்லாம். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்தானம் எடுத்து விட்டாய், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பண்ணி விட்டாய், அவருடைய அப்பத்தின் திராட்சரசம் பானம் பண்ணுகிறாய், உனக்கு அழகான திருமண வாழ்க்கை அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவை தந்துள்ளி எனக்கு திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீரே, அதை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து அதை நான் சுகந்த வாசனையாய் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு புரியுதமா? பிதா சமூகத்தை எப்படி போனா, உன் பிரச்சனையெல்லாம் சுமந்து கொண்டு, உன் வேதனையெல்லாம் சுமந்து கொண்டு, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இந்த கஷ்டம் சொல்லுவார், இருக்கிற விசுவாசம் கூட உனக்கு போயிடும். அப்படி திருமணத்துக்காக ஜெபிச்சு இருக்கிற விசுவாசம் போயிடும். கல்வாரி சிலுவையிலே எனக்கு திருமணத்தின் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டாயிற்று. திருமணம் நிறைவேறுக எல்லா தேவைகளும் கொடுக்கப்பட்டாது. கல்வாரி சிலுவை ஐஸ்வர்யத்தை கொடுத்தாராமா? சிலுவையில் என்ன பண்ணாரு? இயேசுவை தந்தொல்லி ஐஸ்வர்யத்தை கொடுத்துக்கிறாரு, திருமணம் மனப்பெண்ணை கொடுத்துக்கிறாரு, திருமணத்தின் ஆசீர்வாதம், வீடு வாசல் எல்லாமே சிலுவை இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாரு. அதை எடுத்துக்கொண்டு பிதாவ சமூகத்தில் விண்ணப்பத்தில் கொண்டு போகும்போது அதை அவர் என்ன பண்ணார்? சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார். எல்லாமே வித்தியாசம். நான் சொல்கிற ஜபம் வித்தியாசம், பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும் ஜபம், நம்பிக்கை கொடுக்கும். அப்போது இயேசு கிறிஸ்துக்குள்ளே அந்த திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவையில் கொடுத்து தீர்த்து விட்டார். அந்த திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த திருமணத்தின் ஆசீர்வாதத்தை நான் சுமந்து கொண்டு உம்முடைய சமூகத்திலே அதை சுகந்த வாசனையை கொடுக்கிறேன்னு சொல்லணும்.
பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவார்? வேணும்னோட அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு வரா, அதை வாங்கிக்குவார். திருமண ஆசீர்வாதத்தை, திருமணத்தினுடைய கிருபையை நான் சுமந்து கொண்டு உன் சமூகத்தில் கொடுக்குறேன்னு வானானே சொல்ல பரிசுத்த ஆவியானவர் அதை ஏற்றுக்கொள்றாரு. ஏற்றுக்கொண்டதுமே பொறுப்பு அவர் மேல் போய் வீழ்ந்தது. அல்லேலூயா. அண்ணால் என்ன பண்ணா? குழந்தைன்னு காவல கண்ணீர் துக்கத்தோடு அற்புதம் நடக்கல. நீர் கொடுத்த அந்த கர்ப்ப கனி உன் சமூகத்தில் கொண்டு வரேன்னு சொல்லுவான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அற்புதம் நினைச்சா இல்லையா அண்ணாளுக்கு? அது ஒரு பெரிய விளக்கம். அதே மாதிரி தான் அந்த திருமணம் கூட. கல்வாரி சிலுவையில் முன்னாடி நீ கொடுத்த அந்த திருமணத்தின் ஆசீர்வாதத்தை உன் சமூகத்தில் வந்து கொடுக்கிறேன்னு சொல்லணும். அண்ணால் என்ன பண்ணா? நீர் கொடுத்த கர்ப்ப கனி உமக்கே கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்த பிறகு அந்த கர்ப்பத்தை கனியை அவ பார்க்குறான். அதே தான் பிரியமானவர்களே. அப்போ என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்து அருளும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவனுக்கு என்ன கிடைச்சிருக்குது? திருமணத்தின் ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? இல்லை, அதை விட்டுட்டு அது திருமண ஆசை இல்லாத இயேசு பெற்றுக்கிறேன். எல்லாம் இயேசு அவன்கிட்ட வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தில் ஆவி வழியில் உனக்கு திருமணத்தின் காரியம், ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கை அதில் இருக்குது. அதை ரிசீவ் பண்ணி பிதாவாகிய தேவனுக்கு நீ ராத்திரியும் பகலும் திருமணத்தின் ஆசீர்வாதத்தை நான் சுகந்த வாச ராய் இரவும் பகலும் கொடுக்குறேன்னு ஆவியானவங்க இரவும் பகலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ரெண்டாவது ஸ்டெப்பு, ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக எனக்கு திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, அதை மாம்சமான யாவருக்கும் நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. நம்ம திருமண ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் சிலுவையில் ஆயப்பட்டாரா? திருமணத்தின் தடையை, திருமணம் நடக்கிறது வந்து நம்ம தேவசத்தம் தானம்மா. திருமணத்துல பிசாசு கிரி செய்வானா? கிரி செய்ய மாட்டானா? திருமணத்தை தடை பண்ணணும், திருமணம் வாய்க்க கூடாது, நல்ல திருமணம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் பிசாசு வேலைங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில குடும்பத்துல வர எல்லா பிரச்சனைகளும் தடைகளுக்கும் யார் காரணம்? பிசாசு. இந்த பிசாசினுடைய கிரியைகளை சிலுவையில் அழிச்சிட்டு அந்த திருமணத்தின் ஆசீர்வாதத்தை உங்க கையில் குத்துட்டாரு. புரியுதா? அன்பானுள்ளே நம்முடைய தடை, அது பொருளாதார தடையா இருக்கலாம், அது வேலை இல்லாத தடையா இருக்கலாம், அது சாபமா இருக்கலாம், அது எல்லாம் சிலுவையில தாம் மேல சுமந்து கொண்டு கர்த்தர் மேல் பாரத்தை, என்ன பாரம்? எல்லா தடை பாரத்தை அவர் மேல வச்சுட்டு, கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு அவரிடத்திலிருந்து அதுக்கான பரிகாரத்தை எடுத்துக்கொள்ளணும். அதுதான் திருமண ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் கல்வாரி சிலுவையிலே. புரியுதா? புரியலையா? திருமணத்தின் ஆசீர்வாத தடையை அவர் கல்வாரி சிலுவை அவர் மேல சுமத்திட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவை எடுத்துக்கொண்டு அந்த திருமண ஆசீர்வாதத்தை சுகந்த வாச பிதாவாகிய தேவனுக்கு நீ செலுத்தணும். அதை தான் அந்த சுகந்த வாசம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் ஜெபத்துல. நீ என்ன பண்ற? ஜெபத்தில் பிரச்சனையே பேசுகிற, ஆண்டவரே எனக்கு முடியல, ஆண்டவரே எனக்கு வேலை கிடைக்கல, ஆண்டவரே எனக்கு திருமணம் வாழ்க்கையில், ஆண்டவரே எனக்கு அங்கே தடை, ஆண்டவரே எங்கே தடை, ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் இயேசு சுமந்து கொண்டு வந்திருக்கானா? இயேசு கிறிஸ்து மூலமாக திருமணத்தின் ஆசீர்வாதத்தையே கொடுத்துருக்கிறனே, அதை சுகந்த வாசம் எனக்கு கொடுக்குறானோ, அதுதான் ஆவியானுடைய கவனமெல்லாம். இயேசு கிறிஸ்து மூலமாக நீ பெற்றுக்கொண்ட அந்த திருமணத்தின் ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் நீ சுகந்த வாசம் கொடுக்கணும். ஜபத்தை மாற்று, எண்ணத்தை மாற்று, சிந்தையை மாற்று. ஜபிக்கிறவர்களே திருமணத்துக்காக ஆண்டவரே திருமணத்தை, ஆண்டவரே திருமண காரியத்தை வாய்க்கு, ஆண்டவரே எனக்கு இந்த இப்படி ஜபிச்சா இது வந்து பாரம்பரியம் சொல்கிறாங்க. பாரம்பரியம் சொல்கிறேன். கல்வாரி சிலுவையில் திருமணத்தின் ஆசீர்வாதத்தை ஆவி வடிவில் கொடுக்க போறாரா? ஆவி அதை தான் சுமந்து கொண்டு பிதா சமூகத்தில் வரணும். அதை தான் சுகந்த வாசை ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்டு ரெண்டாவது அந்த திருமணத்தின் ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை மாம்சமான யாவருக்கும் கொடுக்கிறேன்னு சொல்லணும். உன்னுடைய திருமண ஆசீர்வாதத்தின் அந்த சாபம் வந்து உன்னை முதல்ல பிதாவை பாதிச்சுமா. நம்முடைய சாபம் யாரை பாதிக்குது? பிதாவாகிது. அப்புறம் நம்முடைய சாபம் முழு மனுவலுக்கு மருகத்தையும் பாதிக்குது. நம்ம செய்த பாவம், நம்ம சாபம் தான் திருமண தடை, பொருளாதார தடை, திருமண வாழ்க்கையாக போகுது, பிசாசு குறுக்கிட்டு தடை பண்ணி, இதெல்லாம் நம்முடைய பாவத்தினால் வந்த தடைகள். அந்த பாவத்தினால் வந்த தடைக்கு தான் பரிகாரமாக இயேசு கல்வாரியில் திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. இப்போ இந்த திருமணத்தின் ஆசீர்வாதத்தை நம்முடைய திருமணத்தை பாவத்தை சாபம் யார் அதை பாதிச்சோ அவங்களுக்கு சுகந்த வாசனையாக கொடுக்குறோம். அதான் பிதாவாகிய தேவனுக்கு என்ன பண்ணணும்? பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கிருபையாய் கொடுத்திருக்கிறீர், அதை சுகந்த வாசனையை உங்களுக்கு தரேன்னு சொல்லும்போது இப்போ பிதாவுக்கும் நமக்கு அந்த திருமண ஆசீர்வாதம் வந்து இணைப்பு உண்டாகி போச்சு. பிதாவாகிய தடை நீக்கிட்டாரு. இப்போ நம்ம திருமண சாபம் அதனால் வர தடைகளும் முழு மனு வர்க்கத்தையும் பாதிச்சு, நம்முடைய பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதிக்குது. நல்லா இந்த பிரின்சிபல் எல்லாம் தெரியாமல் பாடு மத ஜபம் பாரம்பரிய ஜபத்தை பண்ணின்னு இருக்கக்கூடாது.
அப்போ என் பாவம், திருமணம் நடக்காது, பொருளாதார பாவம், வேலை இல்லாத பாவம், அந்த பாவம், இந்த பாவம், இந்த தடை எல்லாம் என்ன பண்ணுச்சு, என் மூலமாக உலகமே பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த பாதித்த இந்த உலகத்துக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக அதுக்கு பரிகாரம் திருமணத்தின் ஆசீர்வாதத்தை எடுத்து ஆதாம் 2வது வரைக்கும் இயேசு சரீரம், இயேசு சாமட்டு வாக்குத்தத்தம் மூலமாக பெற்ற திருமணத்தின் ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஜெபம்னா என்ன தெரியும்? ஜெபம்னா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் கொடுப்பது தான் ஜெபம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜெபம்னு சொல்லிட்டு ஆண்டவரே தாருமையா, ஆண்டவரே திருமணத்தின் ஆசீர்வாதம் நடத்தும். சரி, நீ கேட்குற திருமணத்தின் ஆசீர்வாதம் நடத்தும், பணம் தேவை கேட்குற, கேட்கும்போது என்ன சொல்லுவா தெரியுமா, எல்லாவற்றையும் நான் கொடுத்தாயிட்டு, நீ திருமணத்தின் ஆசீர்வாதத்தை எனக்கு குத்தார குடிக்கலையா சிலுவையில? இயேசுவே குத்துட்டாரு. அதில் திருமண ஆசீர்வாதம் கலந்து தானே குத்துக்கிறாரு. நீ திருப்பி தாருமையா, ஆண்டவர் இன்னைக்கு ஜெபிக்கிற, நாளைக்கு ஜெபிக்கிற, மறுநாள் ஜெபிக்கிற, அடுத்த மாதம் ஆண்டவரே எனக்கு திருமணத்தையும் தார மாட்டாரு, திருமண ஆசீர்வாதத்தை தார மாட்டேன், ஆண்டவரே எனக்கு பொருளாதார தேவை தடைகளை நீக்க மாட்டேன், எப்பா எல்லாத்தையும் நீக்கிட்டப்பா, தந்துட்டப்பா, நீக்கிட்டப்பா, தந்துட்டப்பா, திருமணத்தின் ஆசீர்வாதம் இப்படியே சொல்லிட்டு நீ கேட்க கேட்க மாசக்கணக்கில் ஆண்டவரே திருமணத்தை நடத்தி தர மாட்டேன், அப்பா நான் நடத்திட்ட மாதிரி எல்லாமே சொல்லிட்டே தான் இருப்பாரு. கருத்தான ஜெபம் என்னன்னா, அந்த திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே அதை எடுத்துக்கொண்டு கல்வாரி சிலுவை மூலமா திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. கொடுக்க போறாரா? இயேசுவே கொடுத்துட்டாரம்மா. அந்த இயேசு ஆமட்ட வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்துல திருமணத்தின் ஆசீர்வாதம் என்கிற வாக்குத்தத்தம் இருக்குது. அதை எடுத்து பிதாவாகிய தேவனுக்கு நான் திருமணத்தின் ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவை மூலமாய் பெற்றுக்கொண்டது திருமணத்தின் ஆசீர்வாதத்தை நான் சுகந்த வாசனை கொடுக்கிறேன் பிதாவாகிய தேவனேன்னு போனோம். அதுக்கொப்பா மாம்சமான யாருக்கும் திருமணத்தின் ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்லணும். இப்போ தேவன் மனுஷன் மாம்சமான எல்லை தாண்டணும். பிதாவாகிய தேவன் திருமணத்தின் ஆசீர்வாதம் கொடுத்தாச்சு, கல்வாரி சிலுவை மூலமா பெற்றுக்கொண்டதை. அதுக்கொப்பா மாம்சமான யாருக்கு திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன். இப்போ பாவம் தடை, பிசாசு தடை நீக்கப்பட்டு உனக்கு 3ஆம் நாளிலே திருமணத்தின் ஆசீர்வாத வாசல்கள் திறக்கும், தடைகள் நீங்கும், தேவதூதர் பணிவிட அங்கே உண்டாகும், ஏற்ற துணை கண்டிப்பாய் உனக்கு கிடைப்பால். அருமையான சகோதரியே, உனக்கு ஏற்ற துணைவன் கண்டிப்பாய் கிடைப்பான். தப்பாது பதில். அல்லேலூயா. அப்போ என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இங்க பாரு, இரவும் பகலும் என்ன கூப்பிடுறது? கர்த்தரும், ஆண்டவரே எனக்கு திருமணத்தின் ஆசீர்வாதத்தை தார ஆண்டவரே, ஆண்டவர் திருமணத்தின் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, ஆண்டவரே இன்றைக்கு இந்த வாரத்துக்குள்ள எனக்கு ஒரு மணப்பெண் கண்டிப்பா கிடைக்கணும் ஆண்டவரே. இதெல்லாம் பெட்டிஷன் ஜெபம். இந்த பெட்டிஷன் போடுற வெளியே அங்கே ஆவியான வேலை இருக்காது. இரவும் பகலும் கல்வாரி சிலுவை மூலமாய் பெற்றுக்கொண்ட திருமணத்தின் ஆசீர்வாதத்தை ஆதாம் மூலமா பாவம் செய்து தேவ மகிமை எட்டு போயிருக்கணும். ஆதாம் மூலமா பிறந்து வந்துக்கிறோம் நம்மலாம். ஆதாம் யார்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறனாலேயே சாகவே சாவாய். அதனால தான் பணக்கார வீட்டிலையும் திருமணத்துக்கு தடை, ஏழை வீட்டிலையும் திருமணத்தை படித்தவங்க எல்லாருக்குள்ள திருமண தடைகள் ஏராளம் இருக்குது. இதெல்லாம் ஆதாம் வழியா வந்த சாபத்தினுடைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனையே போய் ஆண்டவரே ஆண்டவரே தடையை நீக்க ஆண்டவரே, தடையை சந்தியும் ஆண்டவரே அப்படியே சொல்லிட்டே இருந்துட்டாக்கா, தடையை நீக்காச்சு, தடையை சந்திச்சாச்சு, கல்வாரிசில திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். இயேசுவை தந்தொருளி, அந்த இயேசு சாமட வாக்குத்தத்தை தந்தொருளும் போது திருமணத்தின் ஆசீர்வாதத்தை உன் கையில குத்துட்டாரு. கல்வாரி சிலுவையில குத்தார கொடுக்க போற, இனிமே கொடுப்பாரு. உனக்கு குத்தார, எனக்கு முழு உலகத்தை குத்தாரா? முழு உலகத்துக்கு அந்த திருமண ஆசீர்வாதத்துல பொருளாதாரத்தை ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு, சாபத்தை நீக்கி இருக்கிறாரு, மகிமை கனம் புகழ்ச்சி எல்லாத்தையும் கொடுத்துக்கிறார் கல்வாரி சிலுவை மூலமா. ஒன்று விடாமல் சில பேர் திருமணத்தின் ஆசீர்வாதத்தை மட்டும் எடுக்கிறார். பணம், பொருள், வீடு, காரு, தோப்பு, துறவு எல்லாமே கல்வாரி சிலுவையில் கொடுத்துட்டாரு. உன் திருமணத்துக்கு என்ன வேணும்? வீடு, காரு, வசதி, ஐஸ்வர்யம் சிலுவையில் 5-3 அடுக்கா கொடுத்துட்டாருப்பா. கல்வாரி சிலுவையில் திருமணத்தின் ஆசீர்வாதம் கொடுத்து தீட்டாயிட்டு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினாரு. பாவம் மரணத்தை அவர் மேலே தேவனி உயிர்த்தல் கொடுத்துட்டாரு. இயேசு சாமனை நிறைஞ்ச திருமண வாழ்க்கையை கல்வாரி சிலுவையில் கொடுத்து தீர்த்து விட்டார். இப்போ அங்கவா அங்க வந்து அதை எடுத்துக்கொள். முதல்ல பிரச்சனையே தேவ சமூகத்தில் சொல்லி காலமெல்லாம் இருக்கிற விசுவாசம் போடு, சோர்ந்து போடுவாய். நீ சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது, கவலைப்படாது சொல்ல. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாத்தையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தோத்திரனாவே அங்கே பதில் வந்துச்சுன்னு அர்த்தம். அந்த தோத்திரம் விண்ணப்பம் ஜெபத்தில் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தத்தை ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீ கவலை ஆண்டவரே திருமணமே ஆளி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு போகக்கூடாது. ஒன்றுக்கும் கவலைப்பட எல்லாவற்றையும் குறித்து தோத்திரத்தோடினா அந்த தோத்திர பலி, அந்த இயேசு கிறிஸ்து அந்த தோத்திரத்துக்கு திருமண ஆசீர்வாதம் வந்துச்சு. அதை பிதாவாகிய தேவனுக்கு ராத்திரி போகல நீ நினைப்பூட்டினே இருக்கணும். அந்த விதவை என்ன பண்ணா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண. என்ன சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணா? சோர்ந்து போகாமல் எப்பவும் பிரச்சனையே பேசி ஜபத்தில் சொல்லி இருக்கக்கூடாது. சோர்ந்து போக இயேசு சாமன்ற வாக்கு தத்தங்களை கல்வாரி சிலுவையின் மூலமாக பெற்றுக்கூடாது திருமணத்தின் ஆசீர்வாதத்தை. சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தை சொல்லிட்டே இருந்தினாக்கா நீ பிதாவாகி தேவனை அலட்டிக்கிட்டே இருக்கிற.
என்னடா அது கல்வாரி சிலுவை மூலமாக பெற்று திருமணத்தின் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அதை வந்து சுகந்த வாச ராத்திரி போல குத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக அவனுக்கு திருமணக்காரன் நடந்தே தேரணும். அப்போ சீக்கிரத்தில் நியாயம் செய்வான் சொல்லிக்கிறதே சோர்ந்து போவான் ஜபத்தில். அப்போ சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் இங்கே பாரு சங்கீதம் 88 என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே இரவும் பகலும் உண்மை நோக்கி கூப்பிடுறேன். இந்த திருமணத்துக்கு ஆயத்தமாகிற வாலிப சகோதரில் வாலிபர்கள் 25 வயசு 23 வயசு பெண்கள் என்ன பண்ணா அப்படியே மெத்தசனமாக இருக்கவே கூடாது. கல்வாரி சிலுவையில் இயேசு ஏற்றுக்கொண்டியா, ஞானஸ்தானம் பெற்றியா, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டியா, கல்வாரி சிலுவையில் இயேசு திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறாரு, பணத்தை பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாரு. அவருடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக திருமணத்தின் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், நீதிபுரம், விசுவாசம், கர்ப்பி எல்லாம் 5 மணி நேரம் கல் சுற்றி கொடுத்துட்டு அதை தேவ சமூகத்துக்கு இரவும் பகல் நான் கொடுத்துட்டு அதுக்கொப்பா மாம்சமான தேவன் மனுஷன் போனாங்க. சில பேர் தேவன்கிட்ட சொல்லிட்டு மனுஷன் விட்டுருவாங்க. அந்த கல்வாரி சிலுவை மூலம் பெற்றுக்கொண்ட அந்த திருமணத்தின் ஆசீர்வாதத்தை மாம்சமான யாருக்கு நான் சுகந்த வாசை கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்போ தேவன் மனுஷன் இயேசு வந்து மத்தியஸ்தர். கல்வாரி சிலுவைனா வேணாரு சாபமானார், பாவமான தரித்திரம். கல்வாரி சிலுவை பாவத்தில் சாபத்தில் இருந்தது இயேசு கிறிஸ்து. அவருக்கு என்ன திருமணம்? இயேசு கிறிஸ்துக்கு அவர் வந்து மணவாள் நாக்கி இயேசு பாரு ஜபத்துக்கு மாதிரி இயேசு தான். கல்வாரி சிலுவை உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டாரு. என் பாவத்தை என் சாபத்தை என் அக்கிரமத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு பாவமானார், சாபமானார், அக்கிரமானார், திருமண தடை வந்துச்சு, திருமண சாபம் வந்துச்சு, பொருளாதார தடை வந்துச்சு இயேசு கிறிஸ்துக்கு. 3ஆம் நாளுக்கு இருக்கு என்ன வேணா மனவாட்டி வேணும் அவருக்கு. மனவாட்டினா யாரு? சபை. அவருக்கு மனவாட்டி யாரு? சபை இல்லைன்னா அது மனவாட்டிங்கிற சபையை அவர் என்ன பண்ணான்? ஆயத்தப்படுத்தினா சுதந்திரிக்கிறான். அந்த மனவாட்டியை அவர் பெறறதுக்கு அவர் என்ன பண்ணார்? கல்வாரியில் ஆண்டவரே எனக்கு மனவாட்டி தார், ஆண்டவரே எனக்கு திருமணக்காரு இப்படியே பேசியிருந்தாரு. பிதாவே உம்முடைய கையில் ஆவியை ஒப்பித்து அந்த ரத்தத்தை சேர்ந்த இயேசு சரிக்கிறோம். இயேசு சாமோட வாக்குத்தத்தில் மனவாட்டியாகி திருச்சபையே அவருக்குள்ள தான் இருக்குது. அந்த கல்வாரியில் இயேசு என்ன பண்ணாரு? என் ரட்சிப்பின் தேவனாகிய தான் இரவும் பகலும் உண்மை நோக்கி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குங்க பணம் இல்லை அது அப்படியே ஜெபம் பண்ணாரு. இயேசு ரத்தத்தை சேர்ந்த ஜீவனை கொடுத்தாரு. தேவ நீதி உயிர்த்தது இயேசு சாமோட வாக்கு பிதாவாகி தேவன் கொடுக்குறாரு. கைவிட்ட பிதாவுக்கு காட்டிக்கு மாம்சமானி அவருக்கு தேவன் மனுஷனுக்கு அங்கே என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்டதை தேவ நீதிக்கு உயிர்த்தவர் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, திருமணத்தின் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் எல்லாமே 5 3 அடுக்கா இருக்குது. சிலுவையில் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி திருமண தடத்துக்கு ஒரு சாபம் தடை பொருளாதாரத்தை எத்தனையோ இது திருமண தடைக்கு எல்லா சாபத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்து அவர் எப்படி ஜெபித்தாரு? குறையிலேயே பேசியிருந்தார். பிதாவே உம்முடைய கையில் ஆவியை இயேசு ரத்தத்தை சேர்ந்தார். தேவி நீதிக்கு இயேசு சரீரத்தை கொடுக்குறாரு. திருமணத்தின் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், நீதி எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் பிதா கைவிட்ட பிதா ஆட்டி கொடு மாம்சமான அவர் கொடுக்குறாரு. திருமணத்தின் ஆசீர்வாதம் குத்தாரே இல்லை? உனக்கு குத்தாரா இல்லையா? இயேசு கொல்கொதா மலையில் சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த இயேசு சாபமாக்கப்பட்டு பாவமாக நம்முடைய சாபத்தை திருமணத்தின் சாபத்தெல்லாம் ஏற்றுக்கொண்ட இயேசு கொல்கொதா மலையிலிருந்து மதுரில் இருக்கிற தாமஸுக்கு திருமணத்தின் ஆசீர்வாதம் அங்கே சிலுவையிலிருந்து குத்தாரா இல்லையா? நம்புறியாத்த? அது மட்டும் நம்புறேன். அப்புறம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசு திருமணத்தின் ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவையில் கொடுத்தாரா? ரத்தத்தின் மூலமா கொடுத்தாரு. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு திருமணத்தின் ஆசீர்வாதம் கொடுத்தாரா? பிதாவாகி ஆவியை ஒப்பித்து ஜீவனோட அதே இயேசு ரத்த ஈட்டியால் குத்துறவங்க மாம்சமானி அவர் அந்த ரத்தத்தின் மூலமா திருமணத்தின் ஆசீர்வாதம் குத்தினால பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள் உயிரோடு ஏப்பியான்னு சொல்லி என்ன பண்ணாரு? மனவாட்டி என்கிற திருச்சபையை அவருக்கு கொடுத்தாரா இல்லையா? மனவாட்டி எப்படி பெறாரு பாரு இயேசு. மணவாளனே வாலிபனே உன் மனவாட்டி எப்படி பண்ணணும்னு இயேசு கிட்ட கற்றுக்கோயா. இயேசு ஒரு மனவாட்டி 3ஆம் நாள் எப்படி அவர் பெற்றுக்கொண்டாருன்னா ஜீவனை கொடுக்குறார் கல்வாரி சிலுவையில். அங்கே குறை பேசல. சாபமானார் பாவம் உன்ன மாதிரி பாவமாயி சாபமாயி வேலை இல்லை வசதி இல்லை திருமணத்தடை டவுரி கொடுக்க முடியல எதுவுமே இல்லை. அட்டை தத்திரமாயிட்டாரு. அவருக்கு மனவாட்டி தேவை. 3ஆம் நாள் திருச்சபைங்கிற மனவாட்டி அவர் சுதந்திரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணார்? ஆண்டவரே எனக்கு இங்கே வலிக்குது ஆண்டவரே, எங்கள் அங்கே முடியல ஆண்டவரே, எங்கள் கையில் காசு இல்லை ஆண்டவரே, அப்படி தடையை நீக்க இப்படியா ஜெபம் பண்ணியிருந்தாரு. நிவர்த்தி வேலை செய்து ஜீவனை கொடுத்தாரு. இயேசு சரத்து இயேசு ரத்தத்துக்கு இயேசு சாப்பிட வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. பிதாவாகி தேவன் தனக்கு மாம்சமான அது இயேசு கிறிஸ்துவின் திருமணத்தின் ஆசீர்வாதம் இருக்குது, ஐஸ்வர்யம், சமாதானம் இருக்குது, வீடு காரு தோப்பு எல்லாமே கொடுக்குறாரு. 5 3 அடுக்கு அங்கே பிதாவாகி தேவனுக்கு மாம்சமானே இருக்கும். அப்போது என் ரட்சிப்பின் தேவனாய்க்கத்தான் இரவும் பகலும் உண்மை நோக்கி கூப்பிடு. என்னத்தை கூப்பிடுறது? ஜீவனையே கொடுக்குற ஐயா இயேசு சரி இயேசு ரத்த இயேசு சாப்பிட திருமணத்தின் ஆசீர்வாதத்தை பிதாவாகி தேவனுக்கு இரவும் பகல் குத்திட்டே இருக்கிறது. அதுக்கொப்பா மாம்சமானி அவர் திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்லணும். இந்த இயேசு கிறிஸ்து சாணத்தில் தான் நீ இருக்கிற நானும் இருக்கிறேன். அது இயேசு உன்னை போல சாபமாகி பாவமாகி திருமண தடையெல்லாம் வந்துட்டு முழிக்கிறாருப்பா. முழிச்சுட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கெஞ்சின்னு இல்லைங்க.
பரிகாரத்தை செய்கிறார். அந்த இயேசு சரி இயேசு ரத்தத்தை பிதாவாகிதேன் இயேசு சாப்பிட வாக்குதான் திருமணத்தின் ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை எல்லா ஆசீர்வாதத்தை பிதாவாகிதேன்னு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மாம்சமான யார் கொடுக்குறாரு? இப்போ அந்த கல்வாரி சிலுவையில் அந்த இயேசு திருமணத்தின் ஆசீர்வாதத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டார். கல்வாரி சிலுவையில் எங்க கொல்கத்தா மலை எங்கே இருக்குது? நீ மதுரை எங்கே இருக்குது? கொல்கத்தா மலை எங்கே இருக்குது? மதுரை எங்கேமா இருக்குது? மதுரையில் கலைநகரில் இருக்கிற நீ. கொல்கத்தா மலையில் 2000 வருஷத்துக்கு முன்னே கல்வாரியில் இயேசு ஜீவனை கொடுத்தாரு. அதுக்கு திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நேரில் வந்து பார்த்தார ஒன்றா எங்கே பாரு, நேரில் வந்து பார்த்தார ஒன்று என்னையா? அவர் கல்வாரியில் இவ்வளோ உலகத்தில் அன்பு முழு உலகத்துக்கு என்ன பண்ணாரு? திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்புறம் கைவிட்ட ஆவியை திருமணத்தின் பிதாவாகிதேன் திருமணத்தின் ஆசீர்வாதம் 3ஆம் நாள் வரைக்கும் திருமணம் மனவாட்டி வாய்ச்சிச்சு. திருச்சபை வாய்ச்சிச்சா இல்லையா? திருச்சபை பேர் திருமண மனவாட்டிகளாகி நாம் வந்துட்டோம். இப்போ நீ மதுரையில் இருக்கிற, எங்க இருக்கிற? மதுரையில் இருக்கிற, மதுரையில் கலைநகரில் இருக்கிற. இப்போ இங்கிருந்து கொண்டு நீ என்ன பண்ணா? கல்வாரி சிலுவையில் இயேசு பிதாவாகிதேங்க மாம்சமான அவர் திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்த மாதிரி அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த திருமணத்தின் ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை சமாதானத்தை வீடு தர எல்லா ஆசீர்வாதத்தையும் பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். நீ இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிலுவையில் செஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா தென்ன மாம்சமான யாருக்கும் திருமணத்தின் ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டதை பிதாவாகி தேவன் மாம்சமான தான் மத்தியஸ்தம்னு சொல்றது. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து தீட்டினா அதுக்கு மேலே எந்த பிசாசும் தடை பண்ண முடியாது. எந்த சாபமோ எந்த பாவமோ யாரும் உன்னை தடை முடியாது. எந்த செங்கடலோ எந்த யோதானோ யாரும் உன்னை தடை பண்ண முடியாது. எல்லா தடையும் மீறி பரிசுத்தாவி இறங்கி வந்து அழகான மனவாட்டியை உனக்கு வாழ்க்கை செய்வார். அல்லேலூயா. இதுதாங்க வேத சத்தியம். இதை விட்டு இதை செய்யாம ஆண்டவரே திருமணத்தாரு அங்கே சொல்றது இங்கே சொல்றது அவனுக்கு சொல்லி இவனு அங்கே எழுதி போட்டு இங்கே எழுதி போட்டு ஜெபிச்சுக்கோ என்னத்தை ஜெபிக்க? திருமணத்தின் ஆசீர்வாதத்தை சுகந்த வாச ராத்திரி பகல் கூட இயேசுவின் ரத்தத்தின் மூலம் திருமண நன்மைகள் இருக்கு. கண்டிப்பா திருமண நன்மையில் பெற்றுக்கொண்டது அதை பிதாவாகி தேவன் சுகந்த வாசம். அதுக்கப்புறம் மாம்சமான யாரும் கொடுக்கணும்? தப்பாது பதில். எங்க இருந்தாலும் உன் திருமண ஆசீர்வாதம் இந்த பூமி விட்டு போக மாட்டேன். நீ இந்த பூமியில நீ மனவாட்டி பார்த்துட்டு ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு நல்லா வாழ்ந்துட்டு கர்த்தருக்கு மகிழ்ச்சி செலுத்தி தான் போவேன். அப்போ இயேசு ஞானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். கல்வாரி சொல்ல இயேசு என்ன பண்ணாரு? ஜீவனை விட்டார். அந்த ஜீவன்ல ஜீவ திருமண ஆசீர்வாதம். ஆதாம் மூலமா தான் திருமணத்துல தடைகள் இருக்குது, சாபங்கள் இருக்குது, பண தடைகள், பொருளாதார தடைகள், பிசாசு தடைகள். பிசாசுன்னா நல்ல காரியத்தை விரும்பவே மாட்டான். திருமணம் பண்ணது என்ன? திருமணம் விவாகம் யாவர்களும் கனம் உள்ளது. இந்த திருமண காரியத்தில் பிசாசு ரொம்ப கிரியை செய்யறான்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. பிசாசுக்கு தேவனுக்கு எது ரொம்ப முக்கியமானது அது பிசாசுக்கு ரொம்ப ரொம்ப குறியா இருக்கிறான். நிறைய பேர் திருமணம் ஆகிட்டு திருமண வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களே தெரியுமாப்பா? என்னது விவாகரத்து, கணவன் மனைகள் இதெல்லாம் திருமண வாழ்க்கை மழியமா வச்சா உலகத்தையே ஆண்டவர் அமைச்சுக்கிறாரு. இந்த திருமண வாழ்க்கையில பிசாசு கங்கணம் கட்டின்னு உறுதியா நிற்கிறான். அந்த பிசாசை நீ தோற்கடிக்கணும்னா கல்வாரி சிலுவையில் இயேசு ஜீவனை கொடுத்தாரு. ஜீவ திருமண ஆசீர்வாதம் தேவனுடைய திருமண ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். பெற்றுக்கொண்டு அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான யாவுக்கு நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மாம்சமான யாவிற்கு பரிகார திருமண ஆசீர்வாதத்தை இயேசு திருமணத்தின் ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை சமாதானத்தை சந்தோஷத்தை தேவனீச்சு உயிர்த்தையில் கொடுக்க. அதுக்கப்புறம் மாம்சமான யாருக்கு கொடுக்க. அதை சோர்ந்து போகாமல் நீ ஜெபிக்க 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 சோர்ந்து போகாமல் போய் ஜெபம் வேண்டும் என்று அவர் ஒரு ஓமையை சொன்னார். எடுப்போம் அந்த வசனத்தை. டைம் ஆயிடுச்சு, இது முடிச்சுட்டு போகிறோம், குடி போகிறோம். சோர்ந்து போகாமல் எப்போது ஜெபம் வேணும். லூக்கா 18 சீக்கிரட்டு. லூக்கா 18:1 படி. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனோ மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி
இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று போதும். அப்போ சீக்கிரத்திலே நியாயம் கிடைக்குதான். என்ன பண்ணோம்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஓமையை சொல்றாரு. அப்போ ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே அதை தட, ஆண்டவரே எந்த பிரச்சனையை தான் ஜெபத்தில் கொண்டு போறோம். பிரச்சனை பண்ண 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 பிசாசு தான் சந்தோஷம். பரிகாரத்தை நீ ஜெபத்தில் சோர்ந்து போக தேவனும் அங்கே அட்டென்ஷன் ஆகுறாரு, பிசாஸ் அட்டென்ஷன் ஆகி சீக்கிரத்தில் அங்கே தேவனுக்கு பயப்பட மனுஷன் பிசாஸ் எல்லாம் என்ன பண்ண அலட்ட பிசாஸ் அந்த திருமண தடை விட்டு ஓடி போடுறான். தேவனை அறிவிற அற்புதத்தை செய்கிறாரு. சீக்கிரத்திலே நியாயம் கிடையாது. அப்போ சோர்ந்து போகாமல் ஜெபத்தில் என்ன கொண்டு போனோம்? கல்வாரி சிலுவையின் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த திருமணத்தின் ஆசீர்வாதத்தை நல்லா விளக்கமாக சொல்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து சரி, இயேசு ரத்தம், இயேசு சாமண்டு மூலமாக ஜீவ திருமணத்தின் ஆசீர்வாதத்தை பிதாவாகி இதை கல்வாரி சுடுத்தார். அதை எடுத்துக்கொள்கிறேன். அந்த திருமணத்தை ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷம் காடு மனம் வீடு மனைவி தோப்பு தோறு எல்லாம் இயேசு கொண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அதை இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுக்கு இயேசு பசுவது மாம்சமானியாக இருக்கும். இரவும் பகலும் அதை சுகந்த வாசம் கொடுத்துக்கிட்டே இதுதான் ஜெபம். சொல்ல 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 என்ன ஆகுது? நீ நீதியை போற ஆனர் இயேசு கிறிஸ்து சுமந்து பிதா சமூகத்துக்கு போறப்ப பிதாவாகி தேவன் மேலே பொறுப்பி விந்து போகுது. பிசாசு பிசாசு தேவனுக்கு போய் மனுஷன் அவனை அலட்டுறோம். பிசாசர் தேவி நீதியின் மூலமாக நான் கல்வாரி திருமணத்தினால் பிதாவாகி மாம்சம் கொடுத்துட்டேன். இப்போ நீ என் தடை பண்ண முடியாது, தடை நீங்கன்னு சொல்லும்போது சீக்கிரத்திலே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சீக்கிரத்திலே நியாயம் செய்து திருமண காரியத்தை வாய்க்க செய்வார். ஆனால் என்ன சொல்ல ஆகிலும் மனுஷகுமார் வரும் நாளிலே பூமியில விசுவாசத்தை காண்து மனுஷகுமார் விசுவாசம் என்னது? இந்த மாதிரி ஜெபிக்கிற ஆட்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டதை பற்றி உணர்வே கிடையாது. யாருக்கும் குத்துட்டதே திரும்ப ஆண்டவரே திருமண காரியத்தை ஆரம்பி தடை ஆண்டவரே இப்படியே இது பேர் பாரம்பரிய ஜெபம், மத ஜெபம். உலகத்தார்கள் என்ன மத ஜெபம்? கிறிஸ்துவுக்குள் இருப்பது வேற, கிறிஸ்துவ மதத்தில் இருப்பது வேற. கிறிஸ்துவ மதத்தின் ஜெபம் இதெல்லாம் ஆண்டவரே தாறுமாட்டி சார் எவ்வளோ எத்தனை முறை செய்யப்பா கல்வாரிசியில் தந்துட்டப்பா. இப்போ அதை பற்றி நான் கொடுத்தது எடுத்து வந்து பிதாவாகி எனக்கு மாம்சமான யாரும் பரிகாரத்தை செஞ்சுட்டா கர்த்தர் இறங்கி. அதான் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமா பரமண்டல இருக்கிற பிதாவே அப்படின்னு சொல்லிடுவோம். பிரச்சனை தான் பரமண்டல பிதா சொல்ல உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதா மகிழ்ப்படுதான்னு சொன்னாரா? அப்போது அன்றன் உள்ள ஆகாரம் தருவோம், பாவங்கள் மடிக்கணும், எந்த சுவர்த்தையும் ரச்சித்து கொண்டு காரியங்கள் வாங்கிட்டு ஜெபமனம் முடிஞ்சு போச்சு. பசுபிதா இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துங்க தாவே. சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாகின்ற வேத வசனத்தபடி கருத்தாய் ஜெபித்து திருமணத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் பிள்ளைகளோடு கூட இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. இதை ஃபேஸ்புக்கில் அனுப்பியிருக்கிறேன். இதை மற்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளும். இந்த செய்தியில் என்னோடு உதவியாக இருந்தது என் மனைவி மெஸ்ஸி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.